ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுவையான குலோப் ஜாமுன். அதுக்கு ப்ரெட்டோடைய ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண அந்த ப்ரெட்டை சின்ன துண்டுகளாக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சாஃப்டான பவுடர் ஆக்கிக்கோங்க. அந்த பவுடரை ஒரு தட்டில் கொட்டி வெது வெதுப்பான பால் ஊற்றி பிசைஞ்சு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் சென்று எண்ணெய் தொட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்த அந்த உருண்டைகளை மிதமான சூட்டில் மெதுவாக பொரித்து எடுத்துக்கணும். வேகமாக பொரித்து எடுத்தால் உள்ளே வேகாமல் ஆகிடும். அதனால் மிதமாக சாஃப்டாக பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து அந்த உருண்டைகளை தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாணல் வச்சு 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, அதை நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு பாகு இறுகாமல் இருக்க 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழத்தை இது பண்ணிக்கோங்க. அதுக்கு வாசனைக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. போட்ட பிறகு கொதி வந்ததும் உருண்டைகளை கொட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரம் சென்று ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட சுவையான குலோப் ஜாமுன் ரெடி.